எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் Tier 1ல 120 வாங்கிட்டேங்க, இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணிடுவேன். ஆனா ரிசல்ட் வராது. இது கொஞ்சம் சீரியஸா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க இந்த விஷயத்த அணுகணும். நான் 120 வாங்கிட்டேன், 130 வாங்கிட்டேன், இந்த மாதிரி விஷயத்த உங்க மைண்ட்ல இருந்து தூக்கி போடுங்க. நீங்க 150 ஸ்கோர் பண்ணிருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் உங்களுடைய மார்க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கு தான் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் டெஸ்ட் நிறைய எழுதுங்க. 10 minutes டெஸ்ட் எழுதுங்க, ஆனால் 1 hour போஸ்ட் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வீக்னஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவே பெரிய ஸ்ட்ரென்த் தாங்க. ஒன்ஸ் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வழிகளை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அப்படியே ஃபைன் டியூன் ஆகி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் சக்ஸஸை எட்ட முடியும். லாஸ்ட் இயர் சிஜிஎல்ல 130 வாங்கியிருக்கேன், சிஹெச்எஸ்எல்ல 150 வாங்கியிருக்கேன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது எல்லாமே எஸ்எஸ்சி வைக்கிற பொறி மாதிரி. இதில் நீங்கள் சிக்கன எலியாயிடாதீங்க.